ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் பாய்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஒரு 5 இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸை வைக்கிறீங்க, ஆனால் அந்த ஸ்டேட்டஸில் இருக்க வீடியோ வந்து உங்களுக்கு வேணால் வெறும் ஆடியோ அவுட்புட் மட்டும்தான் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வைக்க போகிற இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான கலர்ஸ் கிளிக் பண்ணி அந்த வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவோட ஆடியோ மட்டும்தான் இருக்கும். வீடியோ வந்து மறைஞ்சிரும். ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டையும் எழுதி அந்த வீடியோவுக்கு மேலே வந்து வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஆடியோ ஃபைல் மாதிரி தான் இது வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் உங்களை வந்து ஒரு யூனிக்காக காமிக்கும். ஸோ இந்த ட்ரிக் வந்து ரொம்பவே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ ஒருத்தர் அனுப்பக்கூடிய மெசேஜை நீங்கள் படிக்கணும், பட் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த ப்ளூ டிக் காமிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ட்ரிக் தான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துன்னா அந்த மெசேஜ் நீங்கள் படிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ப்ளூ டிக் காமிச்சிடும். ஸோ அந்த ப்ளூ டிக் காமிக்காமல் எப்படி அவங்க மெசேஜை வந்து நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது தான் நான் சொல்லி தரப்போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா ப்ரைவேசி அப்படின்னு இருக்கும். அந்த ப்ரைவேசிக்குள்ளே போனீங்கன்னா ரீட் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதை வந்து என்னபிளில் இருக்கும். அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணி வைக்கிறது மூலிமா அவங்க அனுப்புகிற மெசேஜை நீங்கள் படிக்கலாம். பட் ஆனால் படித்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ப்ளூ டிக் வந்து காமிக்காது. ஸோ இது போல் தான் வந்து அவங்க அனுப்பக்கூடிய மெசேஜை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து ப்ளூ டிக் காமிக்காமல் பார்க்குறதுக்கான ட்ரிக் தான் இது. ஸோ அந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ட்ரிக்கை மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வாட்ஸ்அப்பில் பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலர் ஸ்டேட்டஸில் ஒரு வீடியோ வச்சுருப்பாங்க. அந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ட்ரிக் தான் இது. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டேட்டஸோ அந்த ஸ்டேட்டஸில் உங்களுக்கு தேவையான ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த வீடியோவை வந்து நீங்கள் ஜூம் அவுட் பண்ணுறது மூலிமா அந்த வீடியோ வந்து ஃப்ரீஸ் ஆகிரும். அப்போ உங்களுக்கு தேவையான ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜூம் இன் பண்ணுறது மூலிமா அந்த வீடியோ வந்து நார்மலாக ப்ளே ஆகும். ஸோ அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு இடத்துல வச்சு அந்த இடத்த வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு இந்த ட்ரிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து இந்த ட்ரிக் ஆன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க, செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து சேட்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த சேட்ஸ்குள்ளே போனீங்கன்னா மீடியா விசிபிலிட்டி அப்படின்னு இருக்கும். அந்த மீடியா விசிபிலிட்டி என்ன பண்ணுறீங்க, ஆனில் இருக்க அதை ஆஃப் பண்ணுவீங்க. இது ஆஃப் பண்ணி வைக்கிறது மூலிமா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு பர்சனல் ஃபோட்டோவோ வீடியோவோ ஏதாவது வருது, அதை வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். மற்றபடி உங்கள் கேலரியில் சேவ் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறது மூலிமா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய இமேஜ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். அது வந்து உங்களுடைய கேலரியில் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து சேவ் ஆகாது. ஸோ அந்த ட்ரிக் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரிக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் எனேபிள் பண்ணி வைங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஹோம் பேஜை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். விட்ஜெட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா கடைசியாக வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஆப்ஷனை வந்து எடுத்து வெளியே வந்து உங்கள் ஹோம் பேஜில் போட்டு வச்சுக்கோங்க. இதோட யூசேஜ் என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை எடுத்து வெளியே நீங்கள் வைக்கிறது மூலிமா நார்மலாக ஒரு ஆப் வந்து உங்கள் ஹோம் பேஜில் இருக்க மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு ஆப் மாதிரியே வந்து உங்கள் ஹோம் பேஜில் இருக்கும். ஸோ இதோட யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து இம்பார்ட்டண்டான மெசேஜா அப்படின்னு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போகாமலே இங்கேருந்தே அந்த மெசேஜ் வந்து நீங்கள் ஃபுல்லாக படிச்சிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்காக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 ட்ரிக்கும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. அதே போல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் வீடியோஸ் இன்னும் நிறைய பார்க்கணுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிரியேட்டிவ் பாய்ஸ்.